வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம், வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோக இணைப்பில் இணைந்திருக்கும் சிந்தனையாளர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். இன்று சிந்தனைக்கு எடுத்திருக்கும் தலைப்பு தியானத்தின் விழிப்புணர்வு. தியானம் தியானம் என்ற சொல் வடமொழி சொல். அதனுடைய தமிழ் சொல் அகத்தவம். உயிர் மீது மனம் செலுத்தி அமைதி நிலைக்கு வந்து அந்த அமைதியின் மூலம் சிந்தனையை சிறப்பித்து அறிவை வளப்படுத்தி வாழ்வில் நலம் காணும் ஒரு சிறந்த உளப்பயிற்சிதான் அகத்தவம். வாழ்க்கை பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ள மக்கள் அனைவருக்கும் இன்றியமையாத தேவை. பொறுப்பு எல்லாம் இதை செய்ய மாட்டாங்க. அப்போ வாழ்க்கை பொறுப்பு ஏற்றுக்கொண்டவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப இன்றியமையாத தேவை. ரமணர் பகவான் ரமணர் ஒரு தெய்வ வாக்காக ஒண்ணு சொல்லியிருக்காங்க. ஆத்மா என்பது சக்தி வாய்ந்த மறைந்திருக்கும் காந்தம். நம்மை அது படிப்படியாக தன்னை நோக்கி இழுத்து கொள்ளும். மனம் ஆத்மாவில் இருத்தலே அதன் இயல்பு நிலை. ஆனால் மாறாக நம் மனம் வெளிப்பொருளில் பதிகிறது. அறிவு எப்போதும் தன் மூலத்தை பற்றிய அறிவை விட்டுவிட்டு வெளி அறிவை பெறவே நினைக்கிறது அப்படின்னு ரமணர் சொல்லியிருக்கிறார். இயக்கத்தில் இருக்கும்போது அறிவு மனமாக இருக்கிறது. புலன்கள் பொருட்களை சாராமல் இருக்கும்போது மனம் அறிவாக இருக்கிறது. மனம் என்பது புலன்களில் இயங்கும் அறிவு. அந்த அறிவுக்கு நிறைவு வரும்போது மனம் நலம், மனநலம். அதுதான் மனநலம் என்பது சிற்றின்பத்தில் போதும் என்கிற நிறைவு வரும்போதுதான் நமக்கு மனம் நலமாக இருக்கிறது. அதாவது புலன்களை கட்டுக்குள் வைத்திருக்கவும், பொருட்களின் மீது உள்ள கவர்ச்சி நீங்கவும், அந்த பொருட்களின் அனுபவ நாட்டத்தை தவிர்க்கவும், ஆசை அளவோடு நின்று பேராசையாக விரியாமலும், புறமனத்திற்கு வேகமும் நுட்பமும் பெருகவும், விளைவறிந்து செயல்படும் அயரா விழிப்பு நிலையில் இருக்கவும் மகரிஷி அவர்கள் நமக்கு ஆகினை தவத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஆகினை தவத்துக்கு அடுத்தடுத்து மேல்நிலை தவங்களை மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த தியானம் அப்படிங்கிறது வார்த்தைகள் அற்று வாழ்வதே தியானம் அல்ல. சும்மா பேசாம இருக்கிறது, வாயை மூடிட்டு கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் தியானம் அல்ல. ஏதோ ஒண்ணு நம்ம அடையிறதுக்காக எதையோ செய்யறது தியானம் இல்லை. இப்பொழுதே இந்த சனத்துல எதுலையும் மகிழ்ச்சியாக இருத்தலே தியானம். நீங்கள் உங்களிடம் காதல் கொண்டிருப்பதுதான் தியானம். இயல்பான வாழ்க்கையே தியானமானால் வேறு எதுவும் வேண்டாம் தியானத்திற்கு. இது பகவான் ஓஷோ அவர்களின் விளக்கம். இதை வச்சுதான் ஓஷோ அவர்கள் சொல்வாங்க, ஒவ்வொரு நொடியும் கொண்டாடப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லுவாங்க. சம்சார வாழ்வை தவிர சத்தியத்திற்காக தாகம் அடைந்தவர்கள் பாக்கியசாலிகள் அப்படின்னு ஓஷோ அவர்கள் அவங்க இந்த தியானத்தை பத்தி சொல்லி இருக்கிறததான் இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறோம். சத்தியத்திற்காக தாகம் அடைந்தவர்கள் ரொம்ப குறைவு. அதை அடைவது மிகப்பெரிய பாக்கியம். சத்தியத்தின் தாகம் ஏற்படுவதும் அதே அளவு பாக்கியம் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த தாகமே நமக்கு பிறக்கலைன்னு சொன்னா அதுதான் ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். ஏன்னா நம்ம நிறைய கோடிக்கணக்கான பேர் அதை பத்தின தாகம் இல்லை, அதை பத்தின சிந்தனை கிடையாது. எல்லாம் இந்த சம்சார வாழ்க்கையவே அதுலேயே ஓடிட்டு வாழ்ந்து மடிஞ்சு போறாங்க. இப்போ இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணமாவது ஒரு சமயம் உங்களுக்கு
பிறந்தால் நமக்கு பத்துச்சுன்னா அமைதியையும் உண்மையையும் அடைய வேண்டும் என்ற எண்ணம் பிறந்தால் உங்களுக்குள்ள ஒரு விதை துளிப்பதற்காக உற்சாகம் அடைந்து விட்டது என்ற விஷயத்தை நாம நினைவில் கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விதை முளைச்சு வரணும்னா விதையின் சக்தி மட்டுமே போதாது. அதுக்கு வேறு பல நிறைய வசதிகள் தான் அதுக்கு தேவைப்படுது. இப்போ ஒரு விதைக்குள்ள ஒரு விதையில 1000 விதை வரும். அது ஒரு விருட்சமாக வரும். அந்த 1000 விதைகள் இன்னும் 1000 விருட்சங்களாக வரும். அப்படியே பார்த்தீங்கன்னா அது ஒரு காடாக உற்பத்தி ஆகிடும். மண்ணில இருந்து ஏராளமான விதை முளைச்சாலும் ரொம்ப கொஞ்ச அளவு விதைகள் தான் மரமாக வருகிறது. ஒவ்வொரு விதையிலையும் கோடிக்கணக்கான விதைகள் தோன்ற முடியும். எதுவும் அதுல பாதி துளிக்காமலும் போக முடியும். அந்த விதையில இருக்கக்கூடிய சக்தியை விட அதிக சக்தி வாய்ந்தது மனிதனின் சக்தி அப்படின்னு சொல்றாங்க ஓஷோ. மனிதனுடைய ஆத்மாவிலும் சேதனத்திலும் வெடித்து எழ முடிந்தால், அதன் வளர்ச்சி ஏற்பட முடிந்தால் பிறக்கும் சக்தி அல்லது பலம் பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சேதனம் அப்படின்னு சொன்னா கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அசேதனம் அப்படின்றது அன்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ நம்மளுடைய ஆத்மாவுல அந்த விதை வெடிச்சு ஒரு துளிர் வந்துச்சுன்னு சொன்னா அது வளர்ச்சி அடையும் போது அதுதான் பரமாத்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பரமாத்மாவை பற்றிய தாகம் நம்மள்ட்ட இருக்கணும். தாகம் அப்படின்னு சொன்னா வெறும் ஒரு ஆவல்னால இப்ப எல்லாரும் பண்றாங்க, எல்லாரும் தியானம் பண்றாங்க, எல்லாரும் அந்த இதுல கொஞ்சம் உயர்நிலை அடைஞ்சிட்டாங்க அப்படியெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஆவல்ல இருக்கும்போது நம்ம எந்த சாதனையும் நம்மளால செய்ய முடியாது. அதுக்கு நமக்கு எந்த ஒரு வாயிலும், அதாவது இந்த மேல்நிலையில இருக்க வாயில் நமக்கு திறக்காது அப்படின்னு அவர் சொல்றார். தாகம் தீவிரமான தாகமாக, அடக்க முடியாத தாகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு. இப்ப நம்ம மன்றத்துக்கு வர்றவங்க கூட பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ஆவல்ல வருவாங்க. ஏதோ இங்க போறோம், பெருசா நமக்கு உடனே அந்த இது சரியாயிடும், இந்த இது சரியாயிடும், உடம்பு நோயெல்லாம் மனசுல உள்ள சிக்கல்லாம் இதெல்லாம் கவலையெல்லாம் உடனே போயிடும் அப்படின்னு ஒரு ஆவல்ல வருவாங்க. அதை விட இன்னும் நிறைய தியானம் பண்ணா அது கிடைச்சிடும், இது கிடைச்சிடும் அப்படியெல்லாம் ஒரு கற்பனை பண்ணிட்டு ஏதோ பெருசா ஒரு ஒரு ஆவலோட வருவாங்க. சில பேர் என்னதான் சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனா இந்த ஆர்வத்தினாலையும் இதனாலையும் ஒண்ணும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறாங்க. இந்த ஆவல் எப்படி இருக்கணும்னா, ஒரு முயலை ஒரு வேட்டை நாய் துரத்தி போகுது. முயல் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதை என்ன செய்யுது, வேக வேகமா ஃபாஸ்டா தப்பி ஓடிட்டு முயல் தப்பிச்சிருச்சு. ஆனா இந்த வேட்டை நாய் ஏமாந்து போனாலும் வேட்டை நாய்க்கு முயல் அப்போதே உள்ள உணவு மட்டும்தான். அப்போதைக்கு அடுத்து ஏதாவது ஒரு விலங்கு ஏதோ கிடைச்சதுன்னா அது சாப்பிட்டுக்கும். ஆனா முயலுக்கு அதுதான் கடைசி வாய்ப்பு. தன்னோட உயிர் போச்சுன்னா திருப்பி வராது. அப்போ அந்த ஒரு தீவிரமான அந்த செயல்ல ஈடுபடும் போது அப்பதான் நம்ம சாதனையில பிரவேசிக்க முடியும். இப்ப அந்த அளவுக்கு தீவிரமான தாகத்தோட வர்றவங்க சாரி சத்தியத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு பாலைவனத்தின் நடுவுல இப்ப நாம இருக்கோம்னு வச்சுக்கலாம். அங்க நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, தாகம் அதிகரிச்சுட்டே போகுது. கடைசியில இன்னும் ரொம்ப ரொம்ப தாகம் எடுத்துட்டே இருக்கு, முடியல. கடைசியில ஒரு சொட்டு தண்ணீராச்சும் கிடைச்சதுன்னா, கிடைக்கலன்னா நம்ம செத்துருவோன்ற நிலைக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ ஒருத்தர் வர்றார், உங்கள்கிட்ட நான் தண்ணி தரேன் குடிக்கிறதுக்கு
ஆனா நீங்க அந்த நீங்க தண்ணி நீங்க குடிச்ச பிறகு அதுக்கு விலையாக உங்களுடைய உயிரை நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்பவும் நாம என்ன செய்வோம்? அந்த அந்த உயிரோட விலையாக அந்த உயிரை கொடுத்துனாச்சும் அந்த தண்ணியை வாங்கி குடிக்கணும்னு தான் நினைப்போம். அதுக்கும் நம்ம தயாராகிருப்போம். ஏன்னா எப்படியும் நம்ம சாகதான் போறோம். தண்ணியை குடிச்சிட்டு திருப்தியானாச்சும் நம்ம சாவோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம வந்துருவோம். அப்போ அப்படியான அந்த தாகம் அந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அத்தகைய தாகம், அத்தகைய துடிப்பு, இந்த அழுத்தத்தினாலதான் உங்களுக்குள்ள அந்த விதை வெடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து ஒரு துளிர் வெளிவரும். விதை தானாகவே வெடிச்சு கிளம்புறது இல்லை. அதுக்கு அழுத்தம் தேவை, இறுக்கம் தேவை, அதிக உஷ்ணம் தேவை. அப்பதான் அந்த விதை மேல இருக்கக்கூடிய அந்த ஓடு வெடிச்சு அதனுள்ள இருந்து மென்மையான அந்த துளிர் அது உயிர் பெற்று வெளியில வரும். நம்ம எல்லாத்துக்குள்ளயுமே அந்த வலிமையான ஓடு இருக்கு. ஆவலோட கூடி இருக்கவங்களுக்கு ஆவல் ஆவல் மட்டும்தான் திரும்ப அவங்களுக்கு போய் சேரும். ஆனா தீவிரமான தாகத்தோடு இருப்பவங்களுக்கு மட்டும்தான் அவங்க மட்டும்தான் இந்த சத்தியத்தை அடைவார்கள். இப்போ நம்ம ரஜினிகாந்த் சொன்ன மாதிரியே உங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்காம போகாது. உங்களுக்கு கிடைக்காதது எப்பவுமே கிடைக்கும். அது மாதிரி நீங்க உண்மையில அடைய விரும்பினால் எந்த சக்தியும் உங்களை தடுத்து நிறுத்துவதற்கு அதற்கு திறமை கிடையாது. உண்மையில நீங்க அடைய விரும்பாட்டினா உலகத்துல எந்த சக்தியும் உங்களுக்கு அந்த அதை அழிக்கக்கூடிய திறமை அதுக்கு இருக்காது. இப்போ இதுக்கு அவர் முதன்மையாக ஒரு சூத்திரத்தை சொல்றார். அது என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய தாகம் உங்களுக்கான வழி. ஃபர்ஸ்ட் அந்த தாகம் தான் உங்களுக்கான முதல் வழி அப்படின்னு சொல்றேன். ரெண்டாவது விஷயம் நீங்க முதல் அடி எடுத்து வைக்கும் போதே ரொம்ப நம்பிக்கையோட வைக்கணும் அப்படின்னு சொல்றேன். இப்போ விருட்சமாக அந்த அந்த விதையை போடுறோம். அந்த விதை முளைச்சு விருட்சமாக ஆகாத அந்த விதைகள் அழுகி போகும். சிலது பாதியிலே பட்டு போயிடும். அதையெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. ஆனா அது நல்ல பெருசா மலர்ச்சி அடைந்து பரமாத்மா வரை சென்று அடைந்த கொஞ்சம் சொற்ப மனிதர்களை நாம பார்க்கணும். இப்ப விதை உருவில் உங்களிடம் உள்ள சக்தி எப்படி இருக்குன்னு சொன்னா, புத்தர், மகாவீரர், கிருஷ்ணர், இயேசு இவர்களுடைய சக்தியின் அளவேதான் அப்படின்னு பகவான் சொல்றாரு. அதாவது நம்மளுக்குள்ளயும் அந்த சக்தி இருக்கு. இவங்கெல்லாம் அந்த தீவிர தாகத்தோட அந்த சாதனை செய்ததுனால பிரவேசித்தாங்க அந்த சத்தியத்துக்குள்ள. நம்மளுடைய தனித்தன்மை முழுவதும் நம்பிக்கையால் நிறையும் போதுதான் நாம அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றார். ஒரு நற்செயல்ல இறங்குபவங்க தீவிர நம்பிக்கையால் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப படிப்படியா நம்மள தியானத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு அவர் சொல்றார். அதாவது அவர் ஒரு தொடர் வகுப்பாக நடத்தும் போது ஒரு 3 நாட்களுக்கு ஒரு பாவ நிலையை ஏற்று நீங்க செய்யணும் அப்படின்னு அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க. அதை இப்ப நம்ம பார்க்க போறோம். என்ன மாதிரியான அவரு அந்த பயிற்சிகளை கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கணும். இப்போ முதல் 3 நாட்களுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு இரவு நம்ம தூங்க போகும்போது ரொம்ப நம்பிக்கையோட போய் உறங்குங்கள். நாளை காலையில எழும்போது எதுவும் நேரும், எது வேணாலும் நடக்கலாம், எதுவும் நேராமலும் இருக்கலாம், எதையாவது செய்து விட முடியும் என்ற பூரண நம்பிக்கை வைத்து உறங்குங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது மற்றொரு விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னா, நம்பிக்கையில் இன்னொரு திருஷ்டி கோணம் சொல்றாரு. திருஷ்டி கோணம் திருஷ்டினா பார்வை, பார்க்கிறது. எந்த மாதிரி எல்லாம் என்ன ஒரு விஷயத்தினாலும்
அவங்க அவங்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி பாக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி திருஷ்டி அப்படிங்கிறது பார்வை. அது ஒரு கோணம். அப்போ அந்த வகுப்புக்கு ஒரு அம்மா வந்திருக்காங்க. அந்த அம்மா வந்து ரொம்ப படிச்சவங்க. காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க. சமஸ்கிருத வித்வானம். அவர் வந்து அந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த தியான பயிற்சிக்கு வந்துருக்காங்க. வந்து அன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அவங்க வெளியில வந்துட்டு, "எனக்கு எந்த தரிசனமும் எதுவுமே கிடைக்கல." அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்போ பகவான் சொல்றாரு, "நல்ல வேளை. ஈஸ்வர தரிசனம் உங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் ஆபத்து தான். ஏன்னா, இவ்வளவு ரொம்ப இத்தனை மலிவா இறைவன் வந்து உங்களுக்கு தரிசனம் குடுத்துட்டான்னா, அதுவும் வந்து நீங்க வந்து அத பொருட்டாவே எடுத்துக்க மாட்டீங்க. ஒரு 10 நிமிஷம் கண்ண மூடி உட்கார்ந்திருந்தா, உடனே இறைவனை அடையக்கூடிய தகுதியும், உரிமையும் உங்களுக்கு வந்துருச்சுன்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு முட்டாள்தனம்." அப்படின்னு அவரு சொல்றார். அதாவது இப்போ நம்ம தியானத்துல ஒரு உட்கார்ந்துருக்கோம். அப்போ வந்து ஒரு சின்ன கிரகணம் உங்களுக்கு சின்ன கிரணம் அப்படின்னு சின்ன ஒளிக்கற்று ஒரு கீற்று உங்கள வந்து அடைஞ்சா கூட, அது வந்து அதை வந்து சூரியனாக மதியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கீற்றுடைய உதவியை கொண்டு அது ஒரு சின்ன கீத்த பிடிச்சுக்கிட்டேவும் நம்ம வந்து சூரியனவே போய் அடைஞ்சிடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ இருட்டா உட்கார்ந்து இருக்கிற அந்த ஒரு அறையில நாம உட்கார்ந்துருக்கும் போது ஒரு சின்ன ஒளி கீற்று வந்துச்சுன்னா இந்த கிரகணம் என்ன பெறும்? இது இதனால என்ன ஆகும்? இது என்ன அவ்வளவு பெரிய இதா? அப்படின்னு வந்து நாம வந்து அதை அசட்டையாக அதை எடுத்துக்கொள்ளும். இருள் இவ்வளவு அதிகமாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒளி கீற்று நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம இந்த திசையில தொடர்ந்து போனோம்னா நிச்சயமா நம்ம வந்து இந்த சூரியனை அடைந்து விட முடியும். அந்த அந்த நம்பிக்கையோட அந்த ஒரு சின்ன ஒளிக்கீற்றை நம்ம பார்க்கணும். அது திருஷ்டி கோணம் அப்படின்னு அத சொல்றாரு. இன்னும் ஒரு உதாரணமா என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒரு ரோஜா செடிய பார்க்கிறோம். பார்க்கும்போது அதுல வந்து ஒரு 3, 4 பூ இருக்கு. அப்படின்னு சொன்னா, அ நம்ம பார்க்கும்போது ஒரு 3, 4 பூ நல்லா தெரியுது. பூவ பார்க்கிறோம். 4 பூ பூத்திருக்கு. அப்படின்னு அப்படின்னு பார்க்கிறது ஒரு பார்வை. அந்த ரோஜா செடியில வந்து நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான முள் இருக்கு. அப்போ இது என்ன அநியாயம்? 3, 4 பூ தான் இருக்கு. இவ்வளவு முள்ளு வச்சிருக்கு. இந்த இறைவன் வந்து ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி பார்க்கிறவங்க இருக்காங்க. இன்னொரு அப்ரோச் வந்து இவ்வளவு முட்களுக்கு நடுவுல ஒரு 3, 4 பூ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் ரொம்ப அற்புதமானவன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறது ஒரு திருஷ்டி கோணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய அந்த திருஷ்டி கோணத்தை வந்து இப்படியாக பார்க்கணும் அப்படின்னு அடுத்ததாக அவர் சொல்றார். இப்போ இது வந்து முதல் முதல் 3 நாட்களுக்கு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்த 3 நாளைக்கு என்ன செய்யணும் அந்த பயிற்சியில அப்படின்னு அவர் சொல்றார். அடுத்த 3 தினங்கள்ல வந்து அதிகம் பேசாது, அதாவது மௌனத்துல இருக்கிற மாதிரி. 3 நாளுக்கு ரொம்ப குறைஞ்ச அளவுல அத்தியாவசியத்திற்கு மட்டும், அதுவும் நல்ல விஷயங்கள மட்டும் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. இதனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்றதையும் சொல்றாரு. முதல்ல வந்து பேசுவதனால நமக்கு விரயமாகக்கூடிய சக்தி, வீணாக விரயமாகக்கூடிய சக்தி வந்து நமக்கு சேகரிக்கப்படுகிறது. அந்த சக்தியை வந்து சாதனையில் நாம ஈடுபடுத்திக்கலாம். மற்றவங்கள்ட்ட இருந்து நாம வந்து விலகி இருக்கலாம். சற்று ஏகாந்தத்திலும் இருப்போம் அப்படின்னு சொல்றேன். அப்போது அந்த டயத்துல வந்து இயற்கை வந்து
ரகசியமான ஊடகமான முறையில் நம்மோடு பேசும். அந்த இயற்கையின் குரலை நாம் கேட்க முடியும். அந்த குரல் ஒவ்வொருத்தரோட உள்ளத்திலையும் ஒலித்துக் கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றார். 3 நாள்ல மாறுதல் ஏற்பட்டு, அதான் மௌனத்துல ஏற்பட்டு முறையாக பேச்சுவார்த்தை நிற்பதை உணர்வீர்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ நம்ம இந்த 3 நாள் அது இருக்கும்போது அடுத்து வந்து நம்மகிட்ட வந்து இந்த ஒரு சேஞ்ச் நல்லா தெரியும். நம்மளுடைய பேச்சுவார்த்தை ரொம்ப முறையாக அளவோடு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மகரிஷி கூட நமக்கு வந்து மௌனத்தின் சிறப்பையும் மேன்மையையும் அவசியத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு மகரிஷி அவர்களே 30 நாட்கள் தொடர் மௌனமாக இருந்து அவங்க வந்து வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அதிகபட்சம் 3 நாள் மௌனத்துல ஏகாந்தத்துல இருத்தல் அப்படிங்கிறது வந்து அவர் சொல்லக்கூடிய 3வது விஷயம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நாம வந்து அமைதி அடைஞ்சிட்டா கூட தனிமையில நாம் நேரத்தை வந்து அமைதி அடையும் போது தனிமையில நேரத்தை கழிக்கிறோம். கூட்டமாக தியானத்துல நாம வந்து உட்காரும் போது கூட்டமாக தியானம் செய்யறது போல தான் தோணும். எல்லாருமே கூட்டமா உட்கார்ந்து தியானம் பண்றோம். ஆனா வந்து நம்ம என்ன செய்றோம்? தியானம் வந்து நம்மளுடைய தனி தனி மனிதனுடையது. கூட்டத்தின் தியானம் அது கிடையாது. தனக்குள்ள செல்லும் போது நாம என்ன செய்றோம்? தனியாகவே தான் நாம இருப்போம். கண்ணை மூடிட்டு அமைதியில் நாம இருக்கும்போது, அமைதியில் பிரவேசிக்கும் போது யாரும் இருக்க மாட்டாங்க அங்க. நம்மளோட நாம மட்டுமே இருக்கும். பேசாம இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் போதுமானது அல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. மனசுல பாத்தீங்கன்னா வீணான ஒரு பேச்சுவார்த்தை, அர்த்தமற்ற பிதற்றல்கள், என்னத்தையோ ஒண்ணு ஊடிட்டே இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையும் நாம வந்து நினைவுல இருந்து அது அகற்றுவதற்கு நாம வந்து முயற்சி செய்யணும். இப்ப நாமளே தான் பேசுறோம். மனசுக்குள்ள வந்து என்ன செய்யறோம்? நாமளே பேசுறோம். நாமளே பதிலும் கொடுக்குறோம். அதுல இருந்து நாம விலகி விட வேண்டும். அதை விட்டுறணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அது வந்து விலகவில்லை அப்படின்னா உள்ளத்துக்கு நம்ம மனதுக்கு வந்து அப்ப என்ன செய்ய சொல்றாருன்னா கட்டளை இடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நிறுத்து, இந்த பிதற்றலை நிறுத்து அப்படின்னு நீங்க கட்டளை இடுங்க. எனக்கு இந்த பிதற்றல் பிடிக்கவில்லை, இந்த பிதற்றலை நிறுத்து என்று கட்டளை இடுங்கள் அப்படின்னு சொல்றார். இது வந்து இந்த 4வது விஷயமாக அவர் சொல்றார். அது நமக்கே நாம் கூறிக்கொள்வது மிகவும் மதிப்புள்ளது அப்படின்னு. கட்டளை நம்ம வந்து கட்டளை இட்டு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். தனிமையில நாம உட்கார்ந்துட்டு நம்ம மனசுக்குள்ள பிதற்றலை நிறுத்து, எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கணும். அப்போ வந்து நமக்கு ஆச்சரியப்படத்தக்க விஷயமெல்லாம் நிறைய நடக்கும் அப்படின்னு அவர் வந்து அந்த தியானம் முறையில அவர் சொல்லி 5வதாக ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்றார். அதுக்கு வந்து ஒரு உதாரணமாக ஒன்று சொல்றாரு. ஒரு சீன பெண் சாது அவர் அந்த அம்மா வந்து என்ன பண்றாங்க, ஒரு கிராமத்தின் வழியாக பயணம் போயிட்டே இருக்காங்க. போகும்போது சாயங்கால நேரம் ஆயிடுது. அப்போ வந்து ஒரு சின்ன கிராமத்துல அவங்க அப்பதான் அதை கடந்துட்டு இருக்காங்க. அப்ப இருட்டுனனால அடுத்த கிராமத்து வந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. அதனால இந்த கிராமத்திலேயே நம்ம தங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப இருட்டிடுச்சு. அப்போ எல்லா வீட்டு வாசல்லையும் முன்னாடி போய் அந்த அம்மா கேக்குறாங்க, எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுங்க, நான் தங்கிக்கிறேன் அப்படி சொல்லி கேக்குறாங்க. அப்போ வந்து யாருமே வந்து அவங்களுக்கு இடம் கொடுக்கல. ஏன்னா அவங்க வந்து பரிச்சயம் இல்லாத பெண். இது ரொம்ப முக்கியமான இந்த வார்த்தை. பரிச்சயம் இல்லாத பெண். அவங்களுக்கு வந்து யாருமே வந்து இடம் கொடுக்க உதவி செய்வதற்கு முன் வரல. எல்லாரும் கதவு சாத்திட்டு அவங்கவுங்க உள்ள போயிட்டாங்க. அப்போ அடுத்த கிராமம் வேற ரொம்ப தூரத்துல இருக்கனால இந்த அம்மாவுக்கு வந்து அந்த இருட்டுல அதை கடந்து போறதுக்கு அவங்களுக்கு முடியல. அதனால அங்க என்ன செய்றாங்க, ஒரு வயல் மேட்லயே வந்து அவங்க படுத்து தூங்குறாங்க. அப்போ கொஞ்சம்
காலையில மணி 2, 2:30 போல வந்து அந்த அம்மாவுக்கு கண்ணு விழிப்பு வருது. விழிச்சு பார்க்குறாங்க. குளிர் வேற அதிகமா இருக்கு. தூக்கம் கலைஞ்சிருச்சு. அந்த அம்மா எந்திரிச்சு நாலாபுறமும் அப்படியே சுத்தி பார்க்குறாங்க. அப்போ வந்து அங்கே சுத்தி இருக்கிற அந்த மரத்துக்கு கீழ படுத்திருக்காங்க. அந்த மரத்துல உள்ள மலர்கள்லாம் நல்லா மலர்ந்து அப்படியே வாசனை வந்துட்டு இருக்கு. மரம் முழுவதும் அந்த மலர்கள் வந்து அழகா மலர்ந்து இருக்கு. வான்ல வந்து நிலவு ஒளி வீசிச்சு. அந்த நிலவு ஒளியில அந்த மலர்கள் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியாக அவங்களுக்கு தெரியுது. அப்ப ரொம்ப ஆனந்தமா அவங்க வந்து அத அனுபவிக்கிறாங்க. அப்போ அம் முடிஞ்சிருச்சு. காலையில விடிஞ்சிருச்சு. காலையில போய் அந்த கிராமத்துக்குள்ள திருப்பி போறாங்க. போயி கதவு சாத்திட்டு உள்ள போன எல்லார் வீட்லயும் முன்னாடி போய் நின்னு எல்லாருக்கும் அவங்க என்ன சொல்றாங்க? நன்றி சொல்றாங்க. ஏன்னா, இதுவரை நான் பார்க்காத ஒ அந்த காட்சிய வந்து நான் பார்த்தேன். அதுக்கெல்லாம் உங்களுக்கு நன்றி. நீங்க உங்களுடைய கருணையினால தான் எனக்கு அந்த காட்சி கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எனக்கு வீட்டுக்குள்ள இடம் குடுத்திருந்தீங்கன்னா, நான் உள்ள வந்து படுத்திருந்திருப்பேன். அப்ப இதையெல்லாம் நான் வந்து மிஸ் பண்ணியிருப்பேன். அப்போ இப்போ ஆம் அதனால எல்லாருக்கும் அவங்க போயி நன்றி சொல்றாங்க. அப்போ இது இது ஒரு இது ஒரு திருஷ்டி அப்படின்னு அவர் சொல்றார். இந்த இன்னும் இதுல முக்கியமானது என்னன்னா, ஒவ்வொரு விஷயத்திலயும் நன்றியினால் நிறைந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றார். நன்றி உணர்வு. 5வது விஷயமாக அவர் வந்து சொல்றது, தினந்தோறும் எப்பவும் அந்த 3 நாட்களும் நன்றி உணர்வு நிறைந்திருக்க வேண்டும். எல்லாத்துக்கும், எல்லார்கிட்டயுமே நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்றது தான் அவர் வந்து 5வதாக சொன்ன விஷயம். கடைசியா ஒரு விஷயம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா 6வதாக, நாம வந்து தியானத்திற்காக, சமாதிக்காக நிரந்தர முயற்சி செய்தோம். அப்போ வந்து அந்த பிரவேசத்துக்காக மிகப்பெரிய ஒரு சங்கற்பம் அவசியமாக உள்ளது அப்படின்னு சொல்ற ஒரு சங்கற்பத்தை சொல்றேன். அதாவது சங்கற்பத்தின் பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து ஒரு சிறு பகுதி, அதாவது 10ல ஒரு பகுதின்னு வச்சுக்கலாமே. அது ஒரு பகுதி வந்து கான்ஷியஸ் மைண்ட், 9 பகுதி வந்து அன்கான்ஷியஸ் மைண்ட். இப்ப அந்த ஒரு பகுதியில நாம வந்து சிந்திக்கிறோம். மற்ற 9 பகுதியில வந்து நாம வந்து தியானம் செய்யணும். அதாவது சமாதியில ஆழமா நம்ம போகணும், ஆழணும் அப்படி ஆழ வேண்டும் அப்படின்னு நினைச்சோம்னா, ஆ இந்த தியானம் வந்து இந்த 9 பகுதியில நாம செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த பரிச்சயமற்ற பெண் அப்படி சொன்னோம் இல்லையா? அந்த பரிச்சயமற்ற அந்த பெண்ணுக்கு வந்து நாம அந்த எப்படி நமக்கு அதுக்கு வந்து நம்ம உதவி செய்யணும். ஏ இப்போ அந்த உதவி கிடைக்காட்டினா நமக்கு வந்து வெற்றி வந்து ரொம்ப கடினமாக போயிடும். அப்போ அந்த 9% பகுதிக்கு தான் நம்ம வந்து இந்த சங்கற்பம் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உதவியாக. அப்பதான் இந்த 10 முழுமை அடையும் போது தான் கான்ஷியஸ் அண்ட் அன்கான்ஷியஸ் மைண்ட் 2ம் முழுமை அடையணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் வந்து அதுக்கு வந்து ரொம்ப அவசியம் இந்த சங்கற்பம் அப்படின்னு சொல்றாரு. சங்கற்பம் அப்படிங்கிறது வந்து நான் முதலே சொன்னேன் இல்லையா? சேதனம், அசேதனம். அதாவது கான்ஷியஸ் அண்ட் அன்கான்ஷியஸ் 2ம் பூரணமாக பூரண மனமும் குவிஞ்சு அமைதி பெற வேண்டும். தியான நிலை அடைய வேண்டும் என்ற பாவனையை நாம ஏற்படுத்திக்கணும் முதல்ல அப்படின்னு சொல்றோம். இப்போ கௌதம புத்தருக்கு வந்து சமாதி கிடைச்ச அன்னைக்கு இரவு அவர் போதி மரத்தடியில போய் உட்கார்ந்துருக்காரு. அவர் வந்து ரொம்ப ஒரு 6, 7 வருஷமா ரொம்ப தேடி 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 அலைஞ்சாரு. அதுக்கப்புறம் தேடுதலை நிறுத்திட்டு அந்த போதி மரத்தடியில போய் அவரு உட்கார்ந்துட்டார். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எதுவரை நான் பரம அந்த சத்தியத்தை அடையவில்லையோ, அதுவரை இங்கிருந்து நான் எழமாட்டேன் அப்படின்னு அவர் வந்து உறுதி கொண்டு கொள்கிறார். அப்போ அதனால அங்க உட்கார்ந்துருக்காரு. இதனால என்ன பயன்? என்ன பயன் அப்படின்னா, அதுவரை நான் எழமாட்டேன் அப்படின்ற அந்த எண்ணம் அவருடைய பிராணன் முழுவதிலும் ஒழிச்சுச்சாம்.
அதாவது பரம சத்தியம் கிடைக்கும் வரை அவர் வந்து எந்திரிக்கவே இல்லை. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அன்னைக்கு இரவே அவருக்கு வந்து அது கிடைச்சிருச்சு. 6 வருஷங்க அவர் முயற்சி செய்த அப்போ ஒண்ணும் முயற்சி செஞ்சாரு. ஆனா வந்து இத்தனை தீவிரமான அந்த சங்கல்பம் வந்து மத்த நாள்ல அவருக்கு வரல. அப்போ அந்த தீவிரமான அந்த சங்கல்பத்தோட அவர் உட்கார்ந்திருக்கும் போது, அது வந்து அவருக்கு கிடைச்சிருச்சு. அது நிகழ்ந்து. அப்ப அந்த தீவிரம் எப்படி பிறக்கும்? அதுக்கு ஒரு அந்த பிரயோகம் உங்களுக்கு அத வந்து அவரு நமக்கு ஒரு டெக்னிக்கா அவரு சொல்றார். இப்போ நம்மளுடைய சுவாசம் முழுவதையும் அது பயிற்சி குடுக்குறாங்க. எப்படி குடுக்குறாங்கன்னா, நம்மளுடைய சுவாசம் முழுவதையும் வெளியில விட்டுட்டு, அந்த சுவாசத்தை வந்து உள்ள இரு இழுக்காம அப்படி நிறுத்தி வச்சிருந்தோம்னா, நமக்கு என்ன ஆகும்? அந்த பிராணம் முழுவதும் அந்த சுவாசத்தை உள்ளுக்கு இழுக்கிறதுக்காக துடிக்கும். இல்லையா? அப்போ அப்போ அப்ப என்ன உடம்புல ஒவ்வொரு மயிர்க்காலும் நம்மளுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான அந்த அவயவங்களும், நாடிகளும் எல்லாமே வந்து அந்த மூச்சு காற்றுக்காக ஏங்கி கதறும். அப்போ எவ்வளவு நேரம் நம்மளால அத நிறுத்தி வச்சிருக்க முடியும்? அப்போ அந்த அந்த நேரத்துல அதிகமாக அந்த அந்த ஆழ்ந்த அந்த அன்கான்சியஸ் மைண்ட் அந்த பகுதியில காற்று தேவை அப்படின்னு அதுவும் வந்து கேட்க துவங்கும் அந்த நேரத்துல அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்மளுடைய பிராணன் வந்து கீழ்ப்பகுதி வந்து கூக்குரல் விடுவான். சுவாசம் வேணும், சுவாசம் வேணும்னு கேட்குமா. பிராணன் முழுவதும் யாசிக்க துவங்கும். அந்த சுவாச காற்றுக்காக மேற்பகுதி மட்டும் யாசிக்க கூடாது. சாதாரண அது வந்து மேற்பகுதி மட்டும் யாசிக்கிறது சாதாரண பிரச்சனை. இப்போது வந்து ஜீவ மரண பிரச்சனை அது. கீழ்ப்பகுதியும் சுவாசம் வேணும் அப்படின்னு துடிக்குமா. ஃபுல்லும் மொத்தமா. அந்த நேரத்துல, அந்த கணத்துல நான் நிச்சயம் தியானத்தில் பிரவேசிப்பேன் என்ற சங்கற்பத்தை வந்து நாம திருப்பி திருப்பி சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்றார். அப்பதான் இந்த சங்கற்பம் வந்து தீவிரமாகும். அப்போ நம்மளுடைய உடம்புல அந்த ஒவ்வொரு அந்த பிராணனும் ஒவ்வொரு பிராண சக்தியிலும் நம்ம உடம்புக்குள்ள ஒவ்வொரு செல்லுக்குள்ளயும் இந்த தீவிரம் வந்து அதிக துடிச்சு அதிக வந்து திருப்பி திருப்பி சொல்லும் போதுதான் அந்த சங்கற்பம் ரொம்ப தீவிரப்படும் அப்படின்னு அவர் சொல்றார். தினமும் நைட்டு படுக்க போக முன்னாடி இந்த பாவனையாக இதை நாம செய்துட்டு படுக்கணும். ஒரு 5 தடவை இந்த மூச்சு பயிற்சி எடுத்து இந்த சங்கல்பத்தை நாம சொல்லிட்டு படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவருடைய அந்த தியான பயிற்சிகள்ல பகவான் வந்து சொன்னது. அப்புறம் வந்து ஒரு பாரசீக கதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சொல்றாங்க. அதாவது ஒரு பார்வை இல்லாத ஒருத்தரும் அவருடைய நண்பரும் ஒரு பாலைவனத்தை கடந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் வேற வேற யாத்திரைக்கு கிளம்புனவங்க தான். வழியில தான் அவங்க வந்து மீட் பண்றாங்க. அப்போ அந்த கண்ணுள்ள அந்த மனிதன் வந்து என்ன செய்யறாரு, அந்த பார்வை இல்லாதவரையும் தன்னோட அழைச்சிட்டு போறார். 2 பேரும் போறாங்க. ஆஹ் அப்படி போகும்போது நாள் முழுவதும் அவங்க சேர்ந்து போகும்போது அவங்களுடைய நட்பு இன்னும் ரொம்ப ஆழமாகுது. அப்படி போகும்போது இரவு வந்துருச்சு. இரவு வந்தோடனே அவங்க வந்து என்ன செய்யறாங்க, படுத்திருக்காங்க. அப்போ அந்த காலையில வந்து அந்த பார்வை இல்லாதவர் வந்து முதல்ல முழிச்சுட்டார். முழிச்ச உடனே அவருடைய ஸ்டிக்கை தானே தேடுவாரு. அப்ப அவரு தட்டு தடுமாறி போய் அந்த அவருடைய கம்பை வந்து தேடுறாரு. அந்த பாலைவன இரவுல அந்த குளிர்ல வந்து அவருக்கு ஒரு கம்பு கையில கிடைச்சிச்சு. அவருடைய கம்பு கிடைக்கல. ஒரு பாம்பு வந்து குளிர்ல விரைச்சு கம்ப போல கிடக்குது. அதை எடுத்துட்டேன். இறைவனை நினைச்சு என் தடி தொலைஞ்சிச்சுன்னு நினைச்சேன். ஆனா அதை விட சிறந்த ஒரு வலுவலுன்னு இருக்கக்கூடிய அழகான தடியை நீ எனக்கு கொடுத்தாய்.
நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பை அவர் எடுத்து கையில வச்சுட்டார். கையில வச்சு அவர் எழுந்து நின்றுட்டு பொழுது விழுந்துச்சு, எழுந்து அப்படி சொல்லிட்டு அவருடைய நண்பரை வந்து அந்த தடியால வச்சு அடிச்சு எழுப்புறார். அப்போ அந்த பார்வை உள்ள மனிதர் கண்ணை முடிச்சு பார்த்தா அவர் அப்படியே திடுக்கிட்டு போறார். ஐயோ, கையில வச்சுருக்கிறது வந்து பாம்பு. அதை வந்து நீ வந்து உடனே வீசி எறி, அது உன்னோட உயிரை வாங்கிட்டு தூக்கி போடு தூக்கி போடுன்னு அவர் வந்து கத்துறார். ஆனா இந்த பார்வை இல்லாத அந்த நண்பர் என்ன சொல்றாரு, நீ வந்து பொறாமையின் காரணமா தான் நீ வந்து என்னுடைய அந்த அழகான தடியை வந்து பாம்புன்னு நீ சொல்ற. நான் எரிஞ்சிட்டா நீ அதை எடுத்துக்கலான்னு நீ நினைக்கிற. நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படின்னு அந்த பார்வை இல்லாதவர் சொல்றார். அப்போ இந்த பார்வை உள்ள அந்த கண்ணுள்ள மனிதன் வந்து பதறான். பதறிட்டு, ஐயோ பைத்தியமா நீ, நான் சொல்றதை கேளு, அது பாம்பு தான், உன்னோட உயிருக்கே ஆபத்து, தூக்கி போடு தூக்கி போடுன்னு சொல்றார். ஆனா வந்து இந்த பார்வை இல்லாதவர் வந்து ரொம்ப சிரிச்சுட்டே வந்து, இத்தனை நாள் ஒண்ணு வந்து நான் உன்னை வந்து என்னோட இருந்தும் நான் புத்திசாலி தான் அப்படின்றது உனக்கு தெரியாம போயிடுச்சு. என்னோட தடி தொலைஞ்சிருச்சு. இறைவனா எனக்கு வந்து இந்த அழகிய தடியை கொடுத்துருக்கான். நீ அதை பாம்புன்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட சொல்ற அப்படின்னு அவன் சொல்றான். அவன் வந்து அப்ப நல்ல கொஞ்சம் அப்படியே அவன் பேசிட்டு இருக்க டைம்ல சூரியன் நல்லா உதிச்சு மேல வந்த உடனேயும் அந்த சூரிய வெப்பம் பட்ட உடனேயும் அந்த பாம்பு வந்து அந்த குளிர் விரைப்பெல்லாம் நீங்கிச்சு. அது வந்து தன்னை வந்து அந்த பிடிச்சிருக்க அந்த கையில வந்து அது கடிச்சிச்சு. அவன் இறுக்கமா பிடிச்சிருக்கான் ஸ்டிக்னு நினைச்சு, அதனால அவன் கையில வந்து கடிச்சிச்சு. அதை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, பகவான் ரஜினிஸ் என்ன சொல்றாங்கன்னா, அதை வந்து துக்கம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்து அந்த குருட்டு நண்பனுக்கு என்ன வந்துச்சோ அதுவும் துக்கம்தான், கண்ணுள்ளவனுக்கும் அது வந்து துக்கம்தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அது தடியிலேன்னு தெரிஞ்சும் அவன் சொல்றதை இவன் கேட்கல. இவன் எடுத்துக்குவான்னு அவன் பொறாமைன்னு சொல்றான்னு இவன் சொல்றான். அவனுடைய நண்பன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவனுக்கு துக்கமாக இருக்கு, இவன் கஷ்டப்படுறவனுக்கும் துக்கமா இருக்கு. ஆக 2 பேருக்குமே வந்து அது துக்கம் அப்படின்னு அவர் சொல்றார். இது வந்து நம்மளுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இதன் மூலமாக இப்ப நாம் வந்து பிடித்து வைத்திருக்கக்கூடிய இந்த பொருள் கவர்ச்சியும், இந்த புற வாழ்க்கையில நாம வந்து இந்த பொருள் தான் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்காக நாம செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே வந்து இந்த பாம்பை போலதான். அது வந்து ஒரு நாள் வந்து நம்மளையே வந்து அது துன்பப்படுத்தும், காயப்படுத்தும் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. அப்புறம் இந்த விழிப்புணர்வை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தியானத்தின் திறவுகோல் சாட்சியாய் இருப்பதுதான். நம்மளுடைய உள்ளார்ந்த இருப்புணர்வு தான் நமக்கு வந்து சாட்சி. இப்ப வந்து அறிபவர் அறியப்படுவது, காண்பவர் காணப்படுவது, ரெண்டுமே வந்து ரெண்டையும் பார்ப்பது சாட்சி. இப்ப நமக்குள்ள வந்து நம்மளையே பார்க்கிறது. இப்ப நம்மளுடைய எண்ணங்கள், விருப்பங்கள், கனவுகள், கற்பனைகள், இது எல்லாத்தையும் நாம வந்து கவனிக்கணும். தியானத்தின் இயல்பு என்ன அப்படின்னு சொன்னா, கவனித்தலும் விழிப்புணர்வும் தான் அப்படின்னு சொல்றோம். அப்போ வந்து நாம விழிப்புணர்வோடு கவனிச்சு எதை செய்தாலும் அது தியானம் தான். இப்ப தியானம்னு ஒண்ணு தனியா செய்ய வேண்டியது இல்லை. ஏன்னா தியானத்தினுடைய இயல்பே வந்து கவனித்தலும் விழிப்புணர்வும் தான் அப்படின்னு அதுக்கு சொல்லிட்டு, தூங்குறப்ப கூட நாம விழிப்புணர்வோட இருக்கலாம் அப்படின்னு. உடம்ப வந்து விழிப்புணர்வோட கவனிக்கும் போது உடல் வந்து தளர்வு நிலையாகும். அதே மாதிரி நம்மளுடைய மனதை கவனிக்கும் போது எண்ணங்கள் வந்து மறைகிறது. தியானத்துல வந்து உடல் சந்தோஷம் அடைகிறது, மனம் மகிழ்ச்சியா இருக்கு, இதயம் வந்து ஆனந்தத்தை உணர்வு, விழிப்புணர்வு பரம சுகத்தை அடைகிறது, அறிகிறது அப்படின்னு. இந்த பரம சுகத்தை அடைவதுதான் இறுதி உண்மை.
இப்போ இதே விழிப்பு நிலையை பற்றி நம்ம மகிழ்ச்சி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பிரம்மமும் அறிவும் ஒன்றுதான். அந்த அறிவையும் ஆன்மீக வாழ்வில் ஈடுபட்டிருக்கும் நாம எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், என்ன செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்றத உணர்ந்து எப்பவும் விழிப்பு நிலையில பிறருக்கு துன்பம் தராத செயல்களை எந்த கணமும் செய்து கொண்டு இருக்க வேண்டும். இதுதான் விழிப்பு நிலை, இதுதான் மெய்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. நம்ம இன்னும் ஒரு உதாரணமாக பார்த்தோம்னா, அலெக்சாண்டர் நம்ம இந்தியாவில இருந்து திரும்பி போகும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு இந்திய சன்னியாசியை நம்மளோட அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ இப்போ அவங்களோட அழைச்சிட்டு போறப்ப எல்லா சன்னியாசிகள் போறதுக்கு நிறைய பேர் விருப்பப்படுவாங்க இல்லையா? ஏன்னா அங்க நல்ல ராஜ மரியாதை கொடுப்பாங்க, எல்லா வசதிகளும் அவங்க செய்து கொடுப்பாங்க. அதனால எல்லாருமே நிறைய பேரு அதுக்கு ஆவலோட இருப்பாங்க. அப்படி ஆவலோட ஆர்வம் காட்டுறவங்க அவங்க உண்மையான சன்னியாசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுது. அதனால உண்மையான ஒரு சன்னியாசியை நாம தேடி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போறாரு. அப்போ அந்த ஒரு காட்டு பகுதியில ஒரு எல்லை அந்த இடத்துல ஒரு நதிக்கரையில, அந்த காட்டுல உள்ள ஒரு நதிக்கரையில ஒரு சாது தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரை அவரை பாக்குறாரு. பார்த்தோடனே அவர் போய் என்ன சொல்றாரு, அவருடைய வீரர்களை அனுப்பி, நீங்க போய் அவரை போய் அழைச்சிட்டு வாங்க, நான் சொன்னேன் சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த வீரர்கள் போய் அவர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி அலெக்சாண்டரே உங்களை அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காரு, அது நீங்க செஞ்ச பெரிய பாக்கியம். நீங்க கிரேக்க நாட்டுக்கு நீங்க இவ்வளவு ராஜ மரியாதையோட நீங்க அங்க இருக்கலாம் அப்படின்னு நாங்க லட்சக்கணக்கான பேர் சாதுக்கள் நிறைய பேர் எங்களோட வரத்துக்கு ரொம்ப விரும்பி இருந்தாங்க. ஆனா அவங்களை யாருமே அலெக்சாண்டர் தேர்ந்தெடுக்கல. உங்களை தான் பெரிய மனசு பண்ணி தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அதனால நீங்க எங்க நாட்டுக்கு வாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த சன்னியாசி சொல்றாரு, சன்னியாசி அழைச்சிட்டு போற சக்தி யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த வீரர்கள் தெரிச்சு போறாங்க. அந்த அலெக்சாண்டர் பெரிய வெற்றி வீரன் இல்லையா? அவங்களுடைய அவங்க என்ன இவ்வளவு ஒரு சும்மா ஒரு கோவணத்தை கட்டிட்டு உட்காந்துருப்பான், இவ்வளவு ஒரு இதா அப்படி சொல்லிட்டு நீ மறந்து கூட இந்த வார்த்தையெல்லாம் திருப்பி சொல்லிடாத, உன்னுடைய வாழ்க்கை இப்பயே முடிஞ்சிடும் அப்படின்னு அவங்க எச்சரிக்கை பண்ணாங்க. அப்போ இந்த சன்னியாசி சொல்றாரு, என்னுடைய வாழ்வை நான் விட்டு விட்டேன், இப்போ அது முடிப்பதற்கு யாரும் இல்லை, நான் எப்பவுமே விட்டுட்டேன். போய் உங்க அலெக்சாண்டர்கிட்ட போய் சொல்லுங்க, உங்க சக்தி எல்லாவற்றையுமே ஜெயிச்சிருக்கலாம் உங்க சக்தியை வச்சு, ஆனா தன்னையே வென்ற ஒருவனை உங்களால் வெல்ல முடியாது அப்படின்னு போய் சொல்லுங்கன்னு சொல்றேன். சொன்னோடனே அவங்க போய் சொல்லிடுறாங்க. அலெக்சாண்டருக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த வார்த்தை அவருக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு. தன்னையே வென்ற ஒருவனை வெல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய பொருள் உள்ள பொதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு தேடி வர்றாரு. நம்ம எந்த எப்படி ஒரு மனுஷர் தேடணும்னு நினைச்சோமோ அவர் கிடைச்சிட்டாரு அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அதே சமயத்துல அவர் கோபமா வர்றார். அலெக்சாண்டர் ஒரு வாழை கையில ஊறி வச்சுட்டு, நீ வரலன்னு சொன்னா உன்னுடைய தலை இங்க கீழே உருண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, இந்த தலையை நீ வெட்டி தள்ளுறத நீ பார்ப்பது போலயே நானும் பார்ப்பேன் அப்படின்னு அவர் சொல்றார். நீ தலையை வெட்டுறதையும் நான் பார்ப்பேன், நீ தலையை வெட்டுவதை நீ பார்ப்ப இல்ல, அதே போல நானும் பார்ப்பேன். நான் அந்த காட்சியை காண்பவனாகவும் நான் அந்த இடத்துல இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றார். என்ன உன்னால அழிக்க முடியாது, ஏன்னா நான் பார்ப்பவனாகவும் நானே இருப்பேன் அப்படின்னு அந்த சன்னியாசி சொல்றேன். அப்போ
இந்த ஆஹ் இந்த இடத்துல வந்து இந்த கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, தீயால் எரிக்கப்படாத ஒன்று, பானத்தினால் சிதைக்கப்படாத ஒன்று, வாளினால் துளைக்கப்படாத ஒன்று, அது நமக்குள்ளே இருக்கிறது. அது அந்தராத்மாவாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அந்த எதனாலும் அழிக்க முடியாத அந்த ஒரு சத்தியம் நமக்குள்ளே இருக்கிறது. அந்த சத்தியத்தின் அறிவு சரீரத்தோட தன்னை பிணைச்சிட்டு இருக்கு பாத்தீங்களா, அத வந்து விட்டுருச்சுன்னு சொன்னா, உடல் அப்படின்ற எண்ணம் அதிலிருந்து அகன்று விட்டால் சரீரத்தின் சூன்யம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுதான் நாம வந்து நான் உடல் அல்ல, நான் உயிர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான்கியார் தத்துவத்துல மகிழ்ச்சி வந்து நமக்கு இந்த உடல் நாம வந்து அறிவுதான் நாம் அப்படின்றத வந்து சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை வந்து இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு உதாரணங்கள் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ விழிப்புணர்வின் வெளிப்பாடு கருணை அப்படின்னு கோஷ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. விழிப்புணர்வோடு இருப்பது அப்படிங்கிறது வந்து அன்பு, நான் அன்பாக இருப்பது. அந்த அன்பின் வெளிப்பாடு கருணை. அப்ப அன்பு என்பது அனைத்தையும், அனைத்து உயிர்களையும் தன்னுள் அரவணைத்துக் கொள்வது. அப்படின்னா துன்பம் தராமல் இருப்பது. விளைவறிந்த விழிப்பு நிலை என்பது ஒரு செயலை செய்வதனால் ஏற்படும் விளைவு தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் தராத செயல். இது விழிப்புணர்வோடு இருப்பது. அதனின் வெளிப்பாடு துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மாலான உதவியை செய்வது. இதுதான் கருணை. மகர்ஷி அவர்கள் வந்து இதைத்தான் நமக்கு வந்து இரண்டு ஒழுக்க பண்பாடாக சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இந்த சத்தியத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய பாக்கியம் வந்து நமக்கும் கிடைக்கணும். இறையர்களும் குருவர்களும் நமக்கு துணை புரியும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த சிந்தனை உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பளித்த தமிழ் ஆனந்த யோகத்திற்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.